ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் பாலிடிகேட் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மை ஹேங்க்னு சொல்லி ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மை டாக்கிங் டவுன் சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வர ஒரு கேரக்டர் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லெவல் விளாண்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாத்ரூம் போகிறோம். பாத்ரூம் போய் யாரும் பார்க்காதீங்க, கதவை சாத்திடுவோம். ஓகே, பாத்ரூம் போய் முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு லைஃப் அந்த ஹார்ட் மாதிரி இருக்கிறது வந்துட்டு லெவலப் ஆகுது. இப்போ வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமாம்மா. சரின்னு சொல்லிட்டு ஃபுட்டை வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணியாச்சு. ஃபீட் பண்ணோடனே இப்போ லெவல் 2 கொண்டு போயிட்டாங்க. லெவல் 2 கொண்டு போனதுக்கப்புறம் ஒரு ரேபிட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது. ரேபிட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும்போது ஒரு நியூ அனிமல் கிடைக்கும்போது நம்ம அதை வந்துட்டு அதை ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவன் மைண்டில் அந்த ரேபிட் இருக்கும். அந்த ரேபிட்டுங்கிற மைண்ட் செட்டை வந்து தொட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு போயிடும். இப்போ தான் இவனோட வீட்டே காமிப்பாங்க. இவனோட வீடு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மரத்து மேலே இருக்கும். இப்போ அந்த ரேபிட்டும் ஓடுது. இவனுக்கு அந்த மைண்ட் செட் காமிக்கும்போது நிறைய ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம ட்ராக் பண்ணணும். அது கரெக்டாக போகும்போது இந்த ஹார்ட் இருக்கும் பாருங்களா, அந்த ஹார்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ணும்போது அது வந்துட்டு செகண்ட் லெவல் வந்துட்டு ஹாஃப் ஃபில் பண்ணும். இப்போ மறுபடியும் ஃபில் பண்ணும்போது நம்ம வந்துட்டு அந்த லெவல் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வந்து ஹார்ட் வந்து ஃபுல்லாகிடும். ஃபுல்லானதுக்கப்புறம் லெவல் 3க்கு வந்துடும். லெவல் 3 வந்துட்டு ஒரு எலிஃபெண்ட் கிடைக்கும். இது வந்துட்டு அடுத்தது வந்துட்டு இதை வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி, இது க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எலிஃபெண்ட்டோடைய கேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஹேங்க்கு பார்த்தீங்கன்னா ஹேங்க்கு போயிட்டுருக்கான். போயிட்டு அந்த ஹேங்க் வந்துட்டு யோசிக்கிறான், எலிஃபெண்ட் எங்கே அப்படின்னு தேடுறான். சரின்னு சொல்லிட்டு ஹேங்க் இப்போ வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்து போய் அந்த எலிஃபெண்ட் பார்க்குறான். அந்த எலிஃபெண்ட் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. உடனே அந்த ஹேங்க் அந்த எலிஃபெண்ட் வந்து நான் குளிப்பாட்டோம் அப்படின்னு கேட்கும்போது அதுவும் சரின்னு சொல்லி ஜிங்கி ஆடுது. அதுக்கப்புறமா ஹேங்க் வந்துட்டு பக்கத்தில் எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது குளிக்க வைக்க தேவையானது. இப்போ அவன் குளிக்க வைக்க மாட்டான், நம்ம தான் அதை வந்து எடுத்து செய்யணும். டப்பா எடுத்துகிட்டு வந்து வச்சிடும். எல்லாம் தண்ணியில் குளிச்சு பார்த்துருப்போம். இது வந்து சேத்துல குளிக்குது. அந்த டப்பாவை எடுத்து அவன் மண்டையில் கவுத்தும் போது ஃபுல் சேரு அது மாதிரி கொட்டிடுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் இருக்கும். ஸ்க்ரப்புங்கிற பாருங்க சோப் இருக்கும். அது வந்துட்டு எலிஃபெண்ட் சோப் எடுத்து அது மேலே ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுரும். நல்லா ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உடனே ஹோஸ் வந்துடும், ஹோஸ் பைப். அதை யூஸ் பண்ணி அதை ஜஸ்ட் நீங்கள் தொட்டினாலே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதை யூஸ் பண்ணி அது ஃபுல் பாடிக்கு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அந்த நுரையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஃபேன் வரும். அதை யூஸ் பண்ணி வந்துட்டு அதை கூலிங் பண்ணிக்கலாம். கூலிங் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹேங்க் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான். இப்போ ஹேங்க்கு வந்துட்டு சாப்பாடு இருக்குது, அது வந்துட்டு அந்த எலிஃபெண்ட் மூலிமா கிடைக்கிது. ஓகே, இது வந்துட்டு நியூ ரிவார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்தோடனே பாதியனா நடந்துருச்சு. ஓகே, ஃபார் தி நெக்ஸ்ட் ரிவார்ட், வெயிட் ஃபார் தி நெக்ஸ்ட் ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராங் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் காயின்ஸ் இருக்கும். இப்போ தான் நான் காயின்ஸ் பார்க்குறேன். காயின்ஸ் வந்துட்டு ஃபுல்லாயிரும். அப்புறம் இதெல்லாம் சில இடம் இருக்கும். இது வந்துட்டு இப்போ ரேபிட்னு எடுத்துட்டிங்கன்னா ரேபிட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபீட் பண்ணுறது, அது குளிக்க வைக்கிறேன்னு சொல்லி அது ஒரு பிளேஸு. அடுத்தது இதுக்கு வந்துட்டு தனியாக ஒரு பிளேஸு, சேத்துல ஊறுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு தண்ணியில் ஊறுறதுக்கு, அந்த மாதிரிலாம் பிளேஸ் இருக்கும். இப்போ எலிஃபெண்ட் மாதிரி எதாவது காமிச்சுன்னு சொல்லி கொடுத்தா அது ஒரு தூக்கி வீசும் மேலே. பையன் அப்படியே ஆகாயத்தில் பறந்துடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து அப்படியே காயின்ஸ் பிடிச்சிட்டே கீழே வர மாதிரி இருக்கும். நானும் சொல்லிட்டு காயின்ஸ் பிடிச்சிட்டே கீழே வந்துட்டு இருந்தேன். அதை வந்துட்டு எல்லா காயின்ஸ் பிடிக்க முடியல, நான் அந்த இலை கொஞ்சம் வீக்குன்னு நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் காயின்ஸை பிடிச்சிட்டு அப்படியே கீழே வந்து இறங்கிட்டேன். கீழே இருக்கிற காயின்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த உள்ளே இருக்கிற காயின்ஸு, சைடில் இருக்கிற காயின்ஸு அப்படின்னு சொல்லி எல்லா காயின்ஸையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபுட்டு யூஸ் பண்ணி ஒரு கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ கரெக்டாக அது எய்ம் பண்ணி அந்த அதோடைய ட்ரங்க்லேயே அடிக்கணும். அப்போ வந்துட்டு அது சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். இது வந்து மொத்தம் 3 ஸ்டேஜாக இருக்குது. 3 ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு நம்ம இப்போ அதை யூஸ் பண்ணுறோம். மறுபடியும் அது வந்து ட்ரங்க் எடுத்துடுச்சு. இந்த தடவை நம்ம 3 ஃபுட்டாக வச்சு அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, 3மே ஃபில் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி ஃபுட் டெலிவரி கிடைக்கிது. இது யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபுட் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் ஓடி போய் இங்கே இருக்க காயின்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இந்த சைடில் காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ லெவல் 3 ஆஃபில் இருக்குது. இந்த பக்கம் மரத்தை வெட்டினா அதுக்கும் தனியாக லைஃப் கிடைக்கும். இந்த இடத்துல நம்மளால் கீழே போக முடியாது, ஏன்னா இது வரைக்கும் தான் அவங்க வந்துட்டு கேம் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது அப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டினதுனால அந்த லைஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 லெவல் சீக்கிரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போக போக இதுவாக தான் இருக்குது. எல்லாத்து மாதிரியும் தான் இதுவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த கேம் விளாட்ற போயிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா உடைக்கிற மாதிரி கேமு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி, இருக்கிறதே நான் பார்த்தது இதுதான் ரொம்ப ஈஸியானது.
அந்த எல்லா பாக்ஸையும் உடைச்சிங்கன்னா அந்த பாக்ஸுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிற ஏதாவது ஒரு பொருள் அது வந்துட்டு மேலே போய் சேமிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 இதில் நீங்கள் கண்டினியூஸாக விளாண்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அதுக்கு வந்துட்டு எண்ட்லெஸ்ஸே இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் விளாடலாம். இந்த பொருள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா ஒரு சங்கு, ஸ்டாரு, அப்புறம் ஸ்டாருக்கு நடுவில் ஏதோ ஓட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பொருட்கள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதிலே 4th லெவல் வந்துட்டோம். 4th லெவல் அதே மாதிரி தான் மறுபடியும் உடைக்கும். அந்த -1